என்னுடைய பெயர் ராதாபுரம் எஸ் முருகேசன். நான் ராதாபுரம் அதிமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த வாக்காளர் பட்டியலில் ஏராளமான குறைபாடுகள் இருக்குது. ஒருவருக்கே 2-3 இடங்களில் வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நான் மனு கொடுத்துருந்தேன். என் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த 2-3 வாக்குகள் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்தது. இதுக்கிடையில் கடந்த 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இரட்டை வாக்குகள் மற்றும் ஒருவருக்கே 3 இடங்களில் 4 இடங்களில் ஓட்டு இருக்கிறது, இறந்தவர்களை மற்றும் தவறான பதிவுகளை கொண்டு சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மொத்தம் 33,456 வாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வாக்குகளை நீக்குவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் முடிவு எடுக்கப்பட்டது. இதுக்கிடையில் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் இந்திய தேர்தல் ஆணையத்தை குளறுபடி இல்லாத வாக்காளர்களை வெளியிட வேண்டும் என அதிமுக சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் தவறான பதிவுகள் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட 33,546 வாக்குகளை நீக்குவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் வெறும் 9,917 வாக்குகளை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. மீதம் உள்ள 23,536 வாக்குகளை நீக்கவே இல்லை இந்த வரைக்கும். இதற்கிடையில் ஒருவருக்கு 3 இடத்துல வாக்கு இருக்குன்னு சொல்லி நான் ஆதாரத்தோடு கொடுத்துருந்தேன். அவருக்கு குறிப்பாக கோவங்குளம், செட்டிக்குளம், கண்ணங்குளம் இந்த 3 இடத்துல வாக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்து, ஆனால் அவரை இன்னைக்கு வரை நீக்கல. அவருக்கு 3 இடத்துல இன்றைக்கு வரை ஓட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன சரி செஞ்சா மட்டும்தான் நியாயமான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த வாக்காளர் பட்டியல் வச்சு தேர்தல் நடந்ததுன்னா இது கள்ள வாக்குகள் அளிக்கிறதுக்கு இந்த வாக்கு வந்து ரொம்ப ஏதுவாயிரும். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெகு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நிறைய பேர் வெற்றி வாய்ப்பை தீர்மானிச்சிருக்கு. அதனால இந்த முழுசும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க குளறுபடிகளை அனைத்து நீக்கினதுக்கு அப்புறம் தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி நான் வந்து தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.